அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள், அது ஒரு அழகிய நிலா. ஏ நிலா, என்ன பாத்துக்கிட்டே இருக்கிறவ? உனக்கு தானே நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம். புடவை போய் எடுக்க வேண்டாமா? கடைக்கெல்லாம் போய் எடுத்துட்டு வந்தா லேராகும். அதுக்குதான் வீட்டுக்கே வர சொல்லியாச்சு. உனக்கு என்ன புடவை பிடிச்சிருக்கோ எடு. என்ன தாச்சி, உங்க வீட்டு மருமக தானே? நாளைக்கு உங்க வீட்டுக்கு வாழ வர போறா என் மக. நீங்க இப்படி உட்காந்துக்கிருந்தீங்கன்னா அதை எதை எடுன்னு சொன்னாதானே அவ எடுப்பா. நிலா, என்ன பிடிச்சிருக்கோ எடுத்தா. சித்தி, நீங்க தானே புடவைக்கார வர சொன்னீங்க, நீங்களே பார்த்து எடுத்து கொடுங்க. நீங்க பார்த்து எடுத்து கொடுத்தா கட்டிக்க மாட்டேன்னு நிலா சொல்லுச்சு. இருந்தாலும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ இருக்கணும்னு நினைப்பால. அதெல்லாம் தேவையில்லை சித்தி, நீங்க எடுங்க. நிலா, என்ன நிலா இவ்வளவு இதையும் பேசிக்கிருக்காளுங்க? கல்யாணம் போன நீ அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன? அதே அவங்க சொல்றாங்கல்ல, நீ பார்த்து என்னமோ பண்ணு. அப்படிதே கல்யாணம் பண்ணிக்க சொன்ன, பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல பேச ஒண்ணும் இல்லை. நிலா, உனக்கு என்ன புடவை பிடிச்சிருக்குதா, அதை பார்த்து எடு. என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு உனக்கு செலக்ட் பண்ணுதா. எனக்குன்னு எந்த விருப்பமும் இல்ல அத்தை. உங்களுக்குலாம் என்ன பிடிச்சிருக்கோ அதவே பாருங்க. சொல்லி ஆஸ்பத்திரியில பாத்துட்டு வரதுக்குள்ள பூவை வச்சு கல்யாணத்தையும் முடிவு பண்ணிட்டியா? ஏன் கண்ணகி, நீனே பூ வச்சியா? இல்ல, நான் வைக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆர்மிக்கார் தான் கம்பல் பண்ணி வைக்க சொன்னார். அது மட்டும் இல்ல, அவர் மட்டும் சொல்ல, எல்லாரும் சேர்ந்து நீனே பூ வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவ சொல்லிட்டா நீ என்ன செஞ்சிரணுமா? உனக்கு தெரியாதா? என் அண்ணனும் நிலாவும் தான காதலிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து காதலிச்சு தானே இருக்காங்க. அம்மா, நீ கண்ணகி கிட்ட கோவப்பட மட்டும் என்ன செய்ய போற? என்னதே வெட்டி என்ன விட்டு கொடுக்க முன்னாடி வந்து நின்றாலும் நிலா தாச்சி ஒரு பொடிமானமா நிப்பாங்கண்டு ஒரு பேச்சுல இருந்தோம். ஆனா அவங்களே கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் என்ன செய்வ? இல்ல, நீங்க யாருமே எவ்வளவு புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. என் அண்ணன் சொன்ன சொல்லால அதை தாங்கிக்க முடியாமதே நிலா அப்படி சொல்லி இருந்திருக்கோம். ஆனா நிலா மனசுல என் அண்ணன் தாம்ல இருக்கேன். உங்களுக்கு அது புரியலையா? ஏமாமா, உங்களுக்கு புரியலையா மாமா? உன்ன மாதிரிதான் தா நானும் நினைச்சுக்கிருக்கேன். ஆனா என்ன செய்ய போறாங்கன்னு ஒண்ணுமே விளங்கல. இப்படி கூப்பிட்டு வச்சுட்டாங்க. நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம், என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கல, வேண்டாம் வெறுப்பா கல்யாணம் மாத்தி மாத்தி நடக்குன்னு சொன்னா கூட ஏத்துக்க முடியும். மாமா, என்னால அந்த கல்யாணத்தை ஏத்துக்க முடியாது மாமா. என் அண்ணன் பாவம், அவனுக்கு எப்படி மண்டை கையில சம்மதிக்க வைக்கிறேன். ஆனா இந்த கல்யாணம் வேண்டாம். கல்யாணம் வேண்டாம் நீ வாயில சொன்னா கல்யாணம் பண்ணிக்க போற ரெண்டு பேரும் சம்மதம் சொல்லணும். கவியனுக்கு இப்ப வரைக்கும் எந்த விருப்பமும் இல்ல, எல்லாம் கட்டாயத்தோட பேருதே. அதுவும் வெற்றியனை மிரட்டினதுனால. நிலா தாச்சி கோவத்துல முடிவெடுத்திருக்காங்க. அப்படிதான். எப்படி நிறுத்துவ? ஏல, நீ வருத்தப்படாதன்னு. கண்டிப்பா கல்யாணம் மாத்தி மாத்தி நடக்கேன்னு அதெல்லாம் கடவுள் பார்த்து பாரு. நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம்ல மாத்தி நடந்துறேன்னு உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது. என் அண்ணன் சின்ன வயசுல இருந்தே அவன் ஆசைப்பட்டது எதையுமே அடையாம அப்படியே வாழ்ந்துட்டு வந்தியான். அவன் ஆசைப்பட்டது நிலாவை மட்டும்தான். அவன் மனசுக்குள்ள ஆசையா நினைச்சதே நிலாதே. அவன் ஆசைப்பட்டவளையே எப்படி இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்க மனசு வந்துச்சு எனக்கு தெரியல. நீ அழுதுக்கிறதா மட்டும் பிரச்சனை சரியாம போகுது. அது எப்படி சரி பண்ணணும்னு நம்மதே முடிவெடுக்கணும். அழுகாம பொறுமையா யோசிப்போமே. ஆயிரம் ஆறுதல் சொன்னாலும் சரி, என்னால இதை பார்க்கவே முடியல. நான் வெளியே போறேன். ஏ தமிழே, அந்த பிள்ளை விரட்டியில இருக்கல, சட்டப்பட்டுன்னு எதையும் ஏத்துக்க முடியாது. என்ன நம்மளாலே ஏத்துக்க முடியல, சொந்த அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலைமைண்டா. ஏனிலா, அந்த சிவப்பு கலர் உனக்கு எடுப்பா இருக்கும்ல, நீங்க பார்த்து எடுங்க அத்தை. என் மகளுக்கு என்ன புடவை கட்டணும்னு அழகாத்தே இருக்கும். இன்னும் பார்க்கலாம். என்ன சித்தி, குடும்பத்தை பிரிச்சிட்ட மாதிரி நிலாவை வெற்றிக்கிட்ட இருந்து பிரிச்சு மாத்தி கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம்னு நினைப்பெல்லாம் கிடையாது. அதுதானே நடக்க போறது. அதான் நினைச்சோம். கடவுளுக்கு தெரியும் யார் கூட யார் சேர்த்து வைக்கணும்னு. தெரியும் சித்தி, இல்லைன்னு சொல்லல. கடவுள் போட்ட விதி இதுதான், அந்த கையில் யாருன்னு அவுக்க முடியாது அப்படின்னு நினைச்சதே. சில விதியை கடவுள் போட்டு வைப்பாரு. ஆனா சித்தி, சில பொய்களை அம்பிடிச்சிக்கிறோம் அவ்வளோ நாளைக்கெல்லாம் மறைச்சு வைக்க முடியாது. சட்டுன்னு வெளியே வந்துடும். அதனால பொறுத்திருந்து பாப்போம் சித்தி. வெற்றி, இங்க பாரு, நான் இப்பவும் சொல்றேன், நாளைக்கு காலையில் வரைக்கும் நேரம் இருக்கு. தயவு செஞ்சு என்ன இது பண்ண சொல்லாதடா. என்னால உனக்கு துரோகம்ல பண்ண முடியாதுடா. நீ நிலா உசுருக்காக பாக்குற, நான் உன் பாசத்துக்காக பாக்குறோம்டா. தயவு செஞ்சு என்னால இப்படி பண்ண சொல்லாது. என் மனசுல என்ன இருக்கு, நான் யாரை நினைச்சுக்கிருக்கேன் உனக்கு நல்லாவே தெரியும். உனக்காக இதை நான் பண்ணிக்கிறேனாலும் உனக்கு நான் செய்யற துரோகம்டா. தயவு செஞ்சு வேணாம்டா வெற்றி, சொன்னா புரிஞ்சுக்கடா. இங்க பாரு, எத்தனை முறை சொன்னாலும் சரி, நடக்கிறது. ஏன்னா அது யாருனாலையும் மாத்த முடியாது. ஆனா எனக்கு நிலா வேணும்னே, அவனை நான் காதலிச்சிருந்தேன், இல்லைன்னு சொல்லல. அதையும் தாண்டி அவ உசுரோட இருக்கணும்னே. அவ உசுரோட இருக்கிறத விட்டுட்டு அவ இல்லாத உலகத்துல அவரை நான் காதலிச்சேன்னு சொல்லிக்கிட்டு வாழ்றதுல என்னென்ன பெருமை இருக்கு சொல்லு பாப்போம். ஒருத்தவங்கள எதுக்கு நம்ம காதலிக்கிறோம்?
அவங்களோட அன்பை நமக்கு முழுமையா கொடுக்கணும். அவங்க நம்மள புரிஞ்சுக்கணும், நாம அவங்கள புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிறணும். அது மூலமா தானே இங்க நிறைய காதல். அதை விட்டுட்டு அவங்க செத்து போகணும்னு நினைச்சானே அவங்கள நம்ம காதலிக்கிறோம். சொல்லு பாப்போம். எம்புட்டோ விஷயம் இருக்குனே. நிலாவை எனக்கு பிடிக்கும்னே, இல்லைன்னு சொல்லல. என்ன உன் இடத்துல யாரா இருந்திருந்தாலும், இல்ல நீனு கிடையாது, வேற யாரு இவங்க வந்து நிலாவை கட்டிக்கிறணும், நீ கட்டிக்க கூடாது, உசுருக்கு ஆபத்துன்னு சொன்னா அவங்க கண்ணே போய் விழுந்திருப்பேன். காரணம் நிலா மேல நான் வச்சிருக்க காதல். இல்லே, உன் காதல்லாம் சரிதான் முடிய, அதை நான் எதுவுமே சொல்லல. ஆனா நீ காதலிச்ச பொண்ண உன் சொந்த அண்ணனுக்கு விட்டு கொடுத்து நிக்கிறியே, இது எந்த விதத்துல நியாயம்? சொல்லுவாப்போ. நாம என்ன சொன்னாலும் அவன் என்ன கேட்கவா போயான்? அவன் புடிமானத்துக்கு அப்படியே நிக்கிறியான். எனக்கு சொல்லு. இன்னமும் என் சைட்ல இருந்து நான் யோசிக்கிறது என்னன்னு உங்க யாருக்குமே புரியல. யாரும் புரிஞ்சுக்கிட்டவும் வேணாம், நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். இங்க பாரு, நீ நிலாவை கட்டிக்க, அதுதான் சரியா வரும். இலை, இதை விட்டுட்டு என்ன மொட்டை கடல்ல வந்து சாவ சொன்னா கூட செத்து போயிருவோம்டா. ஆனா இது என்னால முடியாதுடா. சொன்னா புரிஞ்சுக்கடா. நான் நிலா கடத்துல தாலி எப்படிடா? ஒருவேளை நிலாவை நான் பாக்குறதுக்கு முன்னாடி நீ பார்த்து அவளை காதலிச்சிருந்தீங்களா, அவ உனக்கு சொந்தமானவ தானே? சொல்லு பாப்போம். இங்க பாரு, எந்த சைடு பேசினாலும் லாக் பண்றோம், வாயை அடைச்சு போடுறோன்ற எண்ணத்துல பேசிட்டு தெரியாது. என்ன தாத்தா என்னடா பண்ணாரு? நிலா கைய புடிச்சு உன் கை கூட சேர்த்து வச்சாருலடா. நீயும் நிலாவும் சேர்ந்துங்கிறது தாத்தா போட்டு முடிச்சுடா. அந்த காலத்திலேயே பெரியவங்க சேர்த்து வச்சுட்டாங்க அவங்கள. இதுல போய் நீ என்னடா விளையாடித்தனமா விளையாண்டு என்ன போய் நிலா கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிற? தாத்தா சேர்த்து வச்சாரு, சேர்த்து வச்சுட்டு போயிட்டாரு. கடைசி வரைக்கும் அவர் இருப்பாருன்னு நினைப்போம், நினைச்சோம். சொல்லு பாப்போம். அதே மாதிரி நான் என் நிலாவை இழந்துட்டா அண்ணே, என்னால மத்த ஆம்பளைங்க மாதிரி ஒரே ஒரு நாள் உன் கூட வாழ்ந்துட்டா போதும், அதுக்கப்புறம் செத்துட்டா போயிடுவோம். அப்படிலாம் இல்லனே. காதலுக்கு வேதம் கடைசி வரைக்கும் அவளை கண் கலங்காம வச்சு பாத்துக்கிறணும். நம்மள நம்பி வரவ. நான் அப்படித்தானே என் நிலாவும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும். அது போதும். உங்ககிட்ட பேசுறது ஒண்ணுவே, பேசாம இருக்கிறது ஒண்ணுவே. எனக்கு மனசே சரியில்லை, நான் மாறப்பட. இலை கவி, அப்போ உன் முடிவை மாத்திக்கிடவே மாட்டேன். இலை, இதனால யாராவது கஷ்டப்படுவான்னு கொஞ்சமாவது யோசிக்கிறியாட நீ? யாரு கஷ்டப்பட்டாலும் சங்கடப்பட்டாலும் என் நிலாவுக்கு அங்க சந்தோஷம் கிடைக்குதா, அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிச்சுக்கிறேன்டா. அது போதும். இப்படியே சாமியார் கணக்க சொல்லிட்டே தெரியும். என்ன போனி போய் வேற சோழி பழப்பு இருந்தா பாரு. இந்நேரத்துல இங்க என்ன செய்யற? நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம், போய் தூங்குற வேலையை பார்ப்போம். எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு. போ நிலா, போ. நிலா, இங்க வாரு. யாராவது பார்த்தாங்கன்னா தப்பா பேசுவாங்க. நாளைக்கு விடிய என் அண்ணன் கூட கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என் பக்கத்துல வந்து இப்படி நெருங்கி நிக்கிற. ஏண்டா என் கண்ணை பார்த்து சொல்லு. நீ என்ன காதலிக்கவே இல்லைண்டி, என் கண்ணை பார்த்து சொல்லுடா. இங்க பாரு, நான் உன்னை காதலிச்சேந்தே, இல்லைன்னு சொல்லல, புரியுதா? ஏன் காதலிச்ச எல்லாரும் காதலிச்சவங்களே தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன? உண்மைதான்டா. ஆனா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சூழ்நிலை இருந்தா கல்யாணம் முடிச்சுக்கலாம்ல. ஆனா அதுக்கு வழி இல்லாம பண்ணிட்டேன். என்ன உனக்கு என்னடா குறை வச்சேன்? ஏன்டா என்ன வேணாங்கிற? செத்து போனாலும் பரவாயில்லடா, உன் கூடவே செத்து போயிடுறோம்டா. என்னடி பேசுற? அதெல்லாம் இல்ல, நீ எனக்கு வேணும்படி. வேணும்னு சொல்றீங்கடா, வேற வேண்டா. கவி மாமாக்கு நீ விட்டு கொடுக்கறப்படி பேசுற. வேணும் தாண்டி, ஆனா உசுரோட வேணும்படி. அதுக்கு எப்படி செய்யறேன்? நான் செய்யறது இப்போ உனக்கு புரியல, வேற எப்படியாவது புரியும். நீ முன்னதான் ஒரு வார்த்தை எப்ப பார்த்தாலும் கிண்டலுக்கு சொல்லிட்டே தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அத என் அண்ணனை வெறுப்பேத்தேன் அப்படிங்கிறத நான் நினைச்சேன். ஆனா ஆனா அதுவும் உண்மையாகும். நான் கொஞ்சம் கூட நினைக்கலடா. இந்த விஷயத்த நினைச்சு நான் சந்தோஷப்படணுமா, இல்ல இல்ல துக்கப்படணுமா, இல்ல கோவப்படணுமா, வருத்தப்படணுமா, எதுவுமே புரியலடா. எல்லா பொண்ணுக்கும் இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் தெரியுமா? அம்பட்ட ஆசையோட ஏக்கத்தோடைய ஒவ்வொரு பொண்ணு காத்துக்கு இருப்பாங்க. அது எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அதை சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியலடா. அப்படி ஒரு ஸ்டேஜுக்கு நீ கொண்டு வந்து நிறுத்திட்டேலடா பொறுக்கி. என்ன இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டேல்ல. என் வழி உனக்கு புரியல, அது புரியவே வேணாம்டா. இங்க பாரு, கண்டிப்பா நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்காது. நீ வேணா பாக்குறியா? கண்டிப்பா நிக்கும் இந்த கல்யாணம். இல்லடா, நான் நிலாவே இல்லடா.
நான் என்னடி நம்ப வச்சு ஏமாத்தினேன்? கல்யாணத்துக்கு பிறகு உன் கூட எப்படி எப்படிலாம் வாழணும்னு நினைச்சனோ அது எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு முன்னாடியே உனக்கு நான் கொடுத்துட்டேன். எந்த பொண்ணு இதை செய்வான்னு தெரியல, ஆனாலும் அதை நான் செஞ்சுட்டேன். அதுல ஒரு சுயநலமா இருந்துச்சு, எங்க இந்த மாதிரி ஏதாவது நடக்குமோண்டு. ஆனா என்னால அதை வாயை திறந்து சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. கடைசி நிமிஷத்துல இதை சொன்னா எல்லாரும் எனக்கு கேவலமா நினைப்பாங்களோன்ற ஒரு பயம், ஒன்ன தப்பா நினைச்சிருவாங்கன்னு ஒரு பயம். ஏன்னா நீ என் புருஷன், உன்னை என் புருஷனாவே என் மனசுக்குள்ள நினைச்சு வாழ்ந்துட்டோம்டா. நீ வேணும்டா, அது நடக்கணும், நடக்க கூடாதுன்னு நினைச்சு அப்படி இருந்திருந்திருக்கலாம். ஆனா ஆனா அந்த ஒவ்வொரு நொடியும் நான் எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு எனக்கு தான்டா தெரியும். என்னை இப்படி ஏமாத்திட்டீலடா. எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? என்னடி ஏமாத்திட்டு சொல்லிக்கிட்டே இருக்க? உன்னை காதலிச்சது தாண்டி நான் என்ன ஏமாத்தினேன்? அது எப்படிடா நான் உன்கிட்ட சொல்ல? அங்க பாரு, எதுவா இருந்தாலும் சொல்லு. என்ன அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. சொன்னா சொன்னா நீ நீ என்ன நினைப்ப, எப்படி எடுத்துப்பேன்னு கூட எனக்கு புரியல. ஆனா உனக்கு தான் உன் மேல கோவம் வரும், உன்னை நீ காயப்படுத்திப்ப. அது வேணாம்டா, என்ன காயமா இருந்தாலும் என் கூடயே போட்டோம். ஆனா உனக்கு புரியாதபடிதே சொல்லியிருக்கேன். நான் இப்ப பேசுன அத்தனை விஷயத்துலயும் தான் நான் மறைச்சிருக்க விஷயமும் இருக்கு. கண்டிப்பா நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கான விடை கிடைக்கும். அடியே, எனக்கு ஒண்ணுமே புரியலடி. என்னதாண்டி சொல்ல வர? நாளைக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்காது. எதுக்கு நடக்காது, ஏன் நடக்காதுன்னு இப்ப நான் உங்ககிட்ட பேசினேன் பாத்தியா? இத நாளைக்கு யோசிச்சு பார்த்து நீ வந்து என்கிட்ட பதில் பேசுவ. நிலா, நீ தேவையில்லாம டென்ஷன் கிளப்பிட்டு என்னடி சொல்லு நிலா. என்ன, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நீ எந்த தப்புமே பண்ணல, இப்ப வரைக்குமே எதுவுமே பண்ணல, எதுவும் தெரிஞ்சும் பண்ணல. ஒருவேளை நீ தப்பு பண்ணியிருந்தா அது அது தெரியாம நடந்த தப்பா தான் இருந்திருக்கும். நான் தான் எல்லா விஷயத்திலையும் எல்லா இடத்துலயும் தப்பு பண்ணிட்டேன். ஒரு கலெக்டருக்கு இவ்வளவு பெரிய அவமானமா நினைச்சாலும் கஷ்டமா இருக்கு, வெளியே சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியலடா. கடவுளுக்கு தெரியும். ஏய், என்னடி இது? இங்க பாரு, நீயும் நானும் தெரிஞ்சும் பண்ணல, தெரியாம பண்ணல. ஒருவேளை இதுவே விதியாங்கிறதும் எனக்கு தெரியும். அந்த தப்ப நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த தப்ப நான் சரி பண்ணணும்டா. இந்த தாலியை என் கழுத்துல கட்டு. இல்ல சரி பண்ணக்கூடாதுண்டா, இந்த விஷத்தை நான் குடிச்சுக்கிறேன். ரெண்டு ஏதாவது ஒண்ணு சொல்லு. உடஞ்சு வச்சுக்க, பல்லெல்லாம் கலண்டு போயிடும். என்ன இல்ல என்னன்னு கேக்குறேன்? சாவறதுக்கு அடி வாழ்ந்துட்டு இருக்க? நீ சாவ கூடாது, உன் உயிர் இந்த மண்ணை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என் காலமே தியாகம் பண்ணி அண்ணனுக்கு ஒண்ணு விட்டு தரேன். அது உனக்கு விளங்குதா இல்லையா? இங்க பாரு, சாக வேணாம், சாகணும், அதெல்லாம் ரெண்டாவது விஷயம்டா. நான் உனக்கு அது எப்படி சொல்லுவேனே தெரியல வெற்றி. சொன்ன உன்னை எல்லாருமே தப்பு தப்பா பேசிடுவாங்க. ஏன்னா நீ அறிஞ்சு பண்ணல. ஆனா எனக்கு அது தெரியும். அத பேச்சு மூச்சு இல்லாம சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு வேற வழி தெரியல. இந்த தாலியை ஒண்ணு என் கழுத்துல கட்டு, இல்லையா அந்த விஷத்தை நான் குடிச்சிடுறேன். நிலா, உன்னை நான் அடிச்சது கிடையாது. தேவையில்லாம அடிக்க வச்சிடாத. அப்படியே அதை அடிச்சு கொன்றுடா. பைத்தியமாடி நீ, பைத்தியமா? தெளிவா இருந்திருந்தா சரியா இருந்திருப்பனா என்னமோ. தெளிவு இல்லாததுனாலதே எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன். ஐயோ, நீ சொல்றது ஒண்ணுமே விளங்கி தெரிய மாட்டேங்குது. விளங்கவே வேணாம்டா. இந்த தாலியை மட்டும் என் கழுத்து கட்டு, அதுக்கு பிறகு என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கிறோம். நிலா, தாலி கட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காத. என்ன, இந்த தாலி உன் கழுத்துல நான் கட்டணும் எப்பயே கட்டி இருந்திருப்பேன். ஆனா இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து ஜாதகத்துல ஒரு பெரிய பிரச்சனையும் வந்து எல்லாம் விலகி வந்திருக்கனா என்ன அர்த்தம்? இதுல இருந்து உனக்கு ஒண்ணுமே புரியலையா? உன் கழுத்துல நான் தாலி கட்டுறவன் இல்ல, என் அண்ணன் தான் உன் கழுத்துல தாலி கட்ட போறது. ஆனா வெற்றி, நீனே வெற்றி கட்டணும். நீ கட்டினாதே நீ செஞ்ச தப்ப சரி பண்ண முடியும். நான் என்னடி தப்பு செஞ்சேன்? என்ன தப்பு செஞ்சேன்னு கேட்டா அதையும் சொல்ல மாட்டேங்கிற. என்னதான் வாயை திறந்து சொல்லு. நான் சொல்ல மாட்டேன், நீ தாலி கட்டு, பிறகு சொல்றேன். இது பாரு, என்னால தாலி கட்ட முடியாது. ஒண்ணு நான் என்ன தப்பு செஞ்சேன்னு வாய் திறந்து இப்ப இந்த இடத்துல சொல்லு. என்ன, இல்லையா நீ சொல்லவே வேணாம், நான் உன்னை தாலியும் கட்ட தேவையில்ல, போ. பாரு, பின்னாடி நீ தாண்டா வருத்தப்படுவ. இதை நினைச்சு ஒவ்வொரு நாள் நொந்து நொந்து சாவடா. வேணாம்டா,
இப்ப நீ இந்த தாலியை கட்டிக்கின்னு வச்சுக்கைய, நாளைக்கு மனமேடையில நான் எல்லாம் உண்மையை சொல்லுவேன். தாலியை கட்டிடுடா. என்னடி உண்மையை சொல்லுவ? அப்படி என்ன தப்பு செஞ்ச? நீ தாலி கட்டு, நான் சொல்றேன். இல்ல சொன்னா கேளு, விளையாண்டு தெரியாத, எனக்கு நீ வேணும் அம்பிடுதேன். தாலி கட்ட சொல்லி இனி சாவடிக்காத. நாளைக்கு உனக்கும் என் அண்ணனுக்கும் கல்யாணம், அதுதான் நடக்கும். அப்ப தாலியை கட்ட மாட்டேன். சரி, அர்த்தம் இல்லாத இந்த வாழ்க்கையை நான் எதுக்கு வாழணும்? இந்த விஷத்தை நான் குடிச்சிடுறேன், எல்லாமே சரியா போயிடும். நிலா, சும்மா சும்மா கடுப்ப கிளப்பி இருக்காது நிலா, கோவம் மண்டை கேடுதி. அப்ப தாலி கட்டு, ரெண்டுல ஏதாவது ஒரு முடிவெடு. ஐயோ, இப்ப என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? எனக்கு நீ வேணும். ஏண்டா கொஞ்சம் நினைச்சு பாரு, என் கூட எம்பிட்டு நெருங்கி பழகி இருப்ப. சொல்லு, ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணத்துக்கு பிறகு புருஷன் கூட எப்படிதான் இருக்கணுமோ அப்படி எல்லாமே என் கூட கல்யாணத்துக்கு முன்னாடியே இருந்துட்டடா. எல்லாத்துலயும் எல்லா விஷயத்துலயுமே இருந்துட்டியே, எப்படாடா இதை மறப்ப? சொல்லுடா. இங்க பாரு நிலா, நான் சொல்றது கேளு நிலா, ப்ளீஸ். அது எல்லாத்தையும் மறந்துடலாம்டி. நீ நீ நல்லா இருக்கணும், அப்படித்தான் நீ வாழ்றத நான் பார்க்கணும். நீ வாழணும், அதை என்னாலும் நான் பார்க்கணும். மகராசி போல் நீ வாழணும், ஓ வாழ்வது தேனாகணும். என்னோடு நீ சேரணும், உன்னோடு நான் வாழணும். பூமாலை சூடணும், தினம் பாமாலைதான் நான் பாடணும். தாச்சி, என்ன தமிழ், எதுக்கு இங்க வந்து தனியா நின்று அழுதுருக்கிய? ஒன்னும் இல்ல, கண்ணுல தூசி. போய் சொல்லாதிய, கண்ணுல என்ன தூசி? அத்தாச்சி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச முடியாது வந்தேன். என்ன இப்ப நீங்க அழுகிறீங்களே, இந்த அழுகைக்கு பின்னாடி என்ன வேணும்னாலும் காரணம் இருக்கலாம். இதுவே காரணம்னு சொல்ல முடியாதுல்ல. நான் ஒண்ணு கேட்பேன், மறைக்காம உண்மையை சொல்லணும். இப்ப விடுறீங்களே, இந்த கண்ணீருக்கு பின்னாடி ஒரு பக்கம் நிலா, இன்னொரு பக்கம் என் அன்னை கவி தானே? என்னத்தாச்சி மௌனமா இருக்கிய? மௌனம் சம்மதத்துக்கு பதில்னு சொல்லுவாங்க, எடுத்து கரெக்டுமா? என் மனசுல உள்ளது எப்படி உனக்கு தெரியும்? ஆத்தாச்சி, ஒரு சிலர்லாம் காரணமே இல்லாம அழுகிறாங்க அப்படின்னா அதுல 1008 வழிகள் இருக்கும். அது எனக்கு புரியும் ஆத்தாச்சி, அந்த அளவுக்கு புரியாதவளா இல்ல. மனசை திறந்து சொல்லுங்க, என் அன்னை கவியை விரும்புறீங்களா? சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்டது எதுவுமே என் கூட நிரந்தரமா இருந்ததே கிடையாது, எதுவும் கிடைச்சதும் இல்லை. ஆனா உன் அன்னை கவி என் வாழ்க்கையில கிடைச்ச ஒரு பொக்கிஷமா நினைக்கிறேன். யாத்தா அப்பட நான் பார்த்ததில்ல, ஆனா அந்த உணர்வை அவர்கிட்டத்தையும் உணர்ந்து எத்தனையோ முறை அவரு புரிஞ்சு புரியாத மாதிரி என்கிட்ட சொல்லி இருக்காரு. ஆனா ஒரு தடவை கூட என் மனசுல உள்ளது அவர்கிட்ட நான் சொன்னதே இல்லை. என்னையும் மீறி அவரை நான் காதலிக்கிறேன். என் வாழ்க்கையில எனக்கு நீ எதுவுமே கிடைச்சதில்லை, ஏதோ கடவுளா பார்த்து இவரை எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காருன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த உறவை எனக்கு நீடிக்கல, அவ்வளவுதான். இந்த ஜென்மத்திலதே அவர் கூட சேர முடியல, அடுத்த ஜென்மத்திலேயாவது அவர் கூட நான் சேர்ந்துடணும். தப்பு பண்ணி ஏமாத்தினேன்னு சொல்லிக்கே இருக்கியே, அப்ப எனக்கு தப்பு பண்ணி உன்னை ஏமாத்துறேன், அது என்ன வாய் திறந்து சொல்றியா? அத சொல்ல உனக்கு வாய் வரல?
இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்க? மரியாதை சொல்லு. நான் என்ன தப்பு செஞ்சேன்? சொல்லுடி, வாய் திறந்து சொல்லு. நான் பிரெக்னன்ட்